ரேக்கி ஹீலிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாஹட்டா, விசுத்தி, ஆக்ஞா, சரஸ்ஹாரம். இந்த 7 சக்கரங்களும் நம்மளோட ஸ்பைனல் கார்டில் அலைன் ஆகியிருக்கக்கூடிய சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 7 சக்கரங்களும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த வகையான ஒரு உடம்பு உபாதைகளும் வராது. மென்டலாகவுமே நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் வாழ்ந்திருக்கோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும், சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் கிடைக்கும். இந்த ஒரு விஷயந்தான் வந்து ரேக்கியில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ரேக்கி ஹீலர் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பேஷண்ட் ஆகட்டும் இல்லை ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த சக்ரால டெஃபிஷியன்சி இருக்குன்றத பார்ப்பாங்க. இப்போ ஸ்வாதிஷ்டானான்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்வாதிஷ்டானால டெஃபிஷியன்சி இருக்குன்னா அது வந்து ஒரு யூரினரி பிளாடர், கிட்னி அந்த சம்மந்தமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்வாதிஷ்டான, மூலாதாரம், அதுக்கப்புறமா மணிப்புரகம், இந்த 3 சக்கரத்துக்கான ஹாசனாஸ் சொல்லுவாங்க, முத்ராஸ் சொல்லுவாங்க. இந்த 3 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹீலிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இருதய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகட்டும் அதை வந்து சரி செய்யறதுக்கு அநாஹட்டா சக்கரத்தை ஹீல் பண்ணுவாங்க. அது வந்து நெஞ்சுக்கிட்ட நம்மளுக்கு பிளேஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சக்கரம் சொல்லலாம். இப்போ த்ரோட்டில் நடக்கக்கூடிய த்ரோட்டில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும், தைராய்டு ஆகட்டும் இல்லை எதனா வேறு தைராய்டு இல்லாமல் எதனா ஒரு பிரச்சனை, த்ரோட் கேன்சர், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் அதை நம்மளுக்கு சரி செய்யறதுக்கு விஷுத்தி சக்கராவை வந்து அட்ரஸ் பண்ணி அதை வந்து ஹீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆக்ஞான்றது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய 3rd ஐ சக்கரான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சக்கராவில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லை எதனா ஒரு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பிரெத் எடுங்க, ஸ்லோ அண்ட் கம்போஸ்ட் காமாக டீப் பிரெத் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம டீப் பிரெத் உள்ளே எடுத்து வெளியே விடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கோபம் எல்லாமே குறையும். அது வந்து உங்களுக்கு 3rd ஐக்கு எனர்ஜி கொடுக்கும். அதுதான் ஆக்ஞா சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் மோஸ்ட் பவர்ஃபுல் சக்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்ஹாரா. அதுதான் நம்மளோட உச்சியிலேருந்து ஒரு அடி தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 சக்கரங்களுக்கு யாருக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கோ, எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து சித்தர்கள்னு சொல்கிறாங்க. சித்தர்கள்னால் இப்போ எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம நினச்சதை நடத்தி காட்ட முடியும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள். இப்போ இந்த 7 சக்கரங்களையும் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, நம்மளுக்கு 1-2 சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருந்தாலே நம்ம ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கவங்க தான் வந்து டாப் லெவலில் இருப்பாங்க. அவங்களுக்கு மறுபிறப்புன்றதே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களுக்கு வந்து கொண்டுட்டு போய் என்னென்ன கான்செப்ட் எந்தெந்த வகையில் நம்ம வந்து முக்தி அடையலாம், பிறப்பறுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ஒரு பிறவி எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வந்து ஒன்னஸோட யூனிக்காக பிளெண்ட் ஆகணும், இனிமேட்டுக்கு எனக்கு பிறவி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க ஆசையெல்லாம் விட்டுட்டு துறந்து அவங்களோட சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணி சரஸ்ஹாரா சக்ராவை அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு பிறவியே கிடையாது. அவங்க வந்து பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சக்ராஸோட ஒரு பேசிக் ஓவரால் கான்செப்ட்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மூலாதார சக்ரா நம்மளோட கரெக்டாக ஆசன வாய் கீழே இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்பைனல் கார்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் வந்து நம்மளுக்கு மூலாதார சக்ரா. அதுதான் நம்மளோட சக்ராஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம மூலாதார சக்ராவில் நம்மளுக்கு எனர்ஜி வந்து உள்ளே வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கும். இப்போ அந்த எனர்ஜியை அது என்ன சொல்கிறாங்கன்னா குண்டலினி சக்தின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த கரெக்டாக அந்த மூலாதாரத்துக்குள்ளே தான் ஒரு சர்பெண்ட் வந்து நம்மளுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் இஸ் ஹேவிங் திஸ் மூலாதார சக்ரா அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த குண்டலினி சக்தியை நம்ம வந்து மேலே உயர்த்தி கொண்டுட்டு போனோன்னா தெய்வீக நிலையை அடையலாம். எந்த ஒரு ஆசை, ஈகை, இந்த ஒரு இச்சை, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளிவந்து
நம்ம பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, குண்டலினி அவேக்கிங், தேர்ட் ஐ, நிறைய விஷயங்கள் நிறைய 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 பே நிறைய நிறைய பேரில் இந்த விஷயங்களை தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 7 சக்கரத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேக்கி ஹீலர். ரேக்கி அட்யூன்மெண்ட்டில் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து மென்டல் இஷ்யூ இருக்கிறப்ப அவங்களுக்கு தான் ஃபிசிக்கல் இஷ்யூவாக அது கன்வெர்ட் ஆகும். ஒரு விஷயத்தை ஓவர் ப்ராசஸ் பண்ணி திங்க் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சக்ராஸில் இருக்க எனர்ஜி பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ அந்த இம்பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு ஹீலர் கிட்ட போனாங்கன்னா அவங்க ஹீலர் கிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஹீலர் என்னென்னா ஜஸ்ட் லைக் அ கவுன்சிலிங். அவங்க கேட்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறப்ப அவங்க அவங்களோட பிரச்சனைகளை டிஸ்க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, ஓகே இவங்க மென்டலி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இதுதான் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ரீசன். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீலர் யோசிச்சு இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்னால இவங்களுக்கு எந்த சக்கரால இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ மூலாதாரமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ சுவாதிஷ்டானம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும். மணிப்புரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டமக், இன்டெஸ்டைன் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அனாஹட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி விஷுத்தி பார்த்தீங்கன்னா த்ரோட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஆக்ஞா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெயின் ஓரியன்ட் இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஆர்கனுக்கு எந்த சக்ராஸில் டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த சக்ராஸில் அவங்க வந்து எனர்ஜி வந்து உள்ளே அனுப்புகிறப்ப அதோட சக்ராஸோட எனர்ஜி நம்மளுக்கு பேலன்ஸ்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஹீல் ஆகும் ஒரு ஹியூமனோட பாடி சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோ ஹீல் ஆகிறப்ப அவங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத அவங்க கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ ஒரே டைமில் ஒரு ஹீலர், இப்போ ஒன் டைம் விசிட்டில் ஒரு ஹீலர் ஒருத்தவங்களோட பாடியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, கிடையாது. இப்போ ஹீலர் மட்டும் தாண்டி அந்த பேஷண்ட், இப்போ ஹீலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டும் அந்த ஹீலர் மேலே பிலீவ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். இப்போ ஒரு விஷயத்த ஓவர் ப்ராசஸ் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் நம்புங்க நல்லது நடக்கும் நம்புங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம மூளை நம்ம எது ஒன்று சொல்கிறோமோ அதை கேட்காது, அதை தாண்டி மல்டி டைமென்ஷனில் யோசிக்கும். அந்த மல்டி டைமென்ஷனில் யோசிக்கிறத நம்ம கம்மி பண்ணி நம்ம வந்து ஹீலர் சொல்கிறத நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு 8 to 10 விசிட்டில் நிறையவே வந்து சேஞ்சஸ் தெரியும். இப்போ எந்த ப்ராப்ளம் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு போகிறாங்களோ அந்த ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ணி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அவங்க மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரேக்கிங் ஹீலிங்கில். இதை தாண்டி ஒரு கிளியர் விஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம எதுக்காக ஓடுறோம், இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சேஸ் பண்ணுறோன்னா எதுக்காக சேஸ் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தெரியாமே நம்ம ஓடிட்டுருப்போம். இப்போ எனக்கு ஒரு 1 lakh வேணும், நான் அதை 1 lakh அட்டைன் பண்ணிட்டேன்னா அந்த 1 lakh தாண்டி அடுத்தது எனக்கு 2 lakhs வேணும். அது மாதிரி நம்ம மல்டிபிள் ஆகிட்டே போவோமோ தவிர்த்துட்டு ஒரு பாயிண்டில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுமா கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு இன்னும் வேணும், ஐ நீட் மோர் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கிறப்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அட்லாஸ்ட் நீங்கள் என்ன ஒரு கோல் செட் பண்ணாலும் எனக்கு அது போதும், சாட்டிஸ்ஃபைட், ஐ எம் ரியலி ஹாப்பி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராது. அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம வந்து இருக்கிறத வச்சுட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் கிராட்டிடியூட் டு தி யூனிவர்ஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு தாட்டை நம்ம மைண்ட்குள்ளே கொண்டுட்டு வந்தோம்னா தான் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்பை விட்டும் போகும், நம்ம மனசை விட்டும் போகும். இந்த விஷயங்களை கொண்டுட்டு போயிட்டு இந்த விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்தை லே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ரேக்கி ஹீலிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.